ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னாக்கா எனக்கு ஆடி மாதத்துலலாம் வேலையே இல்லை. இப்போ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா ஆடி மாதம் கழிஞ்சு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 2 கட்டப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நியூ கஸ்டமர் தான். அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க, அது ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது. அது எல்லாமே சரி பண்ணிவிட்டு தைச்சி கொடுத்தோம்னா அவங்களோட ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ளவுஸு எவ்வளோ சாரீ நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு சாரீ, இது ஒரு சாரீ, இது ஒரு சாரீ, எல்லாமே சாரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது போக இன்னும் ப்ளவுஸ் பீஸ் தனியாக வச்சுருக்கேன். ஒரு 4 ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சுடிதார் வந்து ஆல்ட்ருக்காக கொடுத்துருக்காங்க, பேண்ட்டும் டாப்பும், அதுவும் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கணும். இவங்களோட அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா இதை கொடுத்துருக்காங்க. இதில் தான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. கை வந்து 1 இன்ச்சு இறக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லா சாரீக்குமே ஆப்போசிட் கலரில் த்ரெட் பைப்பிங் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட் வச்சு டெசல்ஸ் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே முடித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்து இதுக்கு மேலே வந்து ஆர்டர் வரும். ஸோ இந்த ஆர்டர் வந்து கடவுள் வந்து ரொம்ப நாள் கழிச்சிட்டு ஒரு பெரிய ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக கடவுளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யாராவது டைலர் பார்ப்பீங்க. என்ன மாதிரி வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்கு ஆடி மாதம் எப்படி போச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்மளை ஊக்குவிக்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஊக்குவிப்பாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு துணி கொண்டு வந்து கொடுக்குற கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்து கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பாக ஊக்குவிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கும் உற்சாகமாக இருக்கும், டெய்லி ரெகுலராக கொண்டு வந்து கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருமானம் வருது அப்படி சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் கஸ்டமர் துணி வந்ததுன்னா கஸ்டமருக்கு தைப்பேன். கஸ்டமர் துணி வரல அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் டைம்னு நினச்சி நான் ரெஸ்ட் எடுப்பேன் பகலில். அப்படி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு ஏதாவது வந்து சாரியில் கன்வெர்ட் பண்ணி ஏதாவது ஸ்டிச் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்குன்னு வந்து டைம் இருக்காது. ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா டைம் இருக்காது. ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரிலாம் இனி அடுத்தடுத்து வரதுனால கொஞ்சம் வந்து வேலை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 4.5 வருஷம் ஆகுது வாடகை வீட்டுக்கு. வேறு இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் ஆர்டர் வந்து கம்மியாக தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ 2 வருஷமாக தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. பண்டிகை டைமில் தான் கொஞ்சம் நல்ல வேலை இருக்கும். மற்ற டைமில் எல்லாம் பார்த்திங்கனாக்குள்ள ரெகுலராக ஒரு ப்ளவுஸு 2 ப்ளவுஸு இப்படி தான் வரும். வீட்டில் தைக்கிறதுனால இந்த மாதிரி கடையிலலாம் தைச்சோம் அப்படின்னாக்கா எல்லா டைமுமே வேலை இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் தைக்கிறதுனால இப்படி தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். எனக்கு ஓகே தான், இந்த மாதிரி வர்றதும் கூட கடவுள் நமக்கு வந்து இல்லைங்காமல் வேலை கொடுத்துட்ருக்காரு இல்லையா, அதனால் நமக்கு நன்றி தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.